பொண்ணு மேல டிராவல் பண்ணி தான் தன்னை ஹீரோவா காட்டிக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். இதை நான் என்னோட ரிவ்யூஸ் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா ரம்யா ஸ்டாண்ட் எடுத்து அண்ணன்ற மாதிரி ஒன்று பண்ணான். அதுக்கப்புறம் ஆதிரை கூட பகச்சிக்கிட்டு அங்கே எகிரிட்டு போய் அது ஆதிரி அரோரா விஷயங்கள் வரும்போது ஒன்று பண்ணான். இப்போ அதெல்லாம் செல்லுபடி ஆகலை அப்படின்னும் போது இப்போ பாரு கிட்ட வந்தான். பாருவும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நானா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எனக்கு ஓகே, ஆனால் அது ஒரு கமிட்மெண்ட் வைஸ் இருக்கும்னா ஓகே, நீ இங்கேயும் நூல் விடுவேன் அங்கேயும் நூல் விடுவேன். நான் இப்படியே சொல்றேங்க. அந்த பொண்ணு அதை தான் சொல்லிச்சு, நீ எங்கிட்டையும் பேசுவ அரோரா கிட்டையும் பேசுவேன்னு எனக்கு அது ஓகே இல்லை. உன்னை நான் அரோரா கிட்ட பேச வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீ பேசுறதை நான் கண்ட்ரோலாக பண்ண மாட்டேன். ஆனால் நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கேன்னா எனக்கு நீ ஹானஸ்டா இருக்கணும். இல்லைனாக்கா நான் இதுக்குள்ளே வரமாட்டேன். நீ உன்னோட அதுவும் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும், அதை வச்சு கூட ஒரு லவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அதுவும் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அது சொல்லிச்சு. அதனால தான் நான் சொல்றேன், நான் எதுவுமே நான் மறைக்கல. அப்போ எஃப்ஜே ஆதிரியை சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா, ஆனா அது கமிட்மெண்ட் பேஸ்டா இருக்கணும். எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறன்னா நீ ஹானஸ்டா இருக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நீ அரோரா கிட்ட பேசாத அவங்க இஷ்டம், ஆனா நீ அங்கேயும் நூல் விடுவேன் இங்கேயும் நூல் விடுவேன்னா அதுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல இது அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதே மாதிரி அவன் கையில எழுதி காமிச்சான்ல, அந்த கையில எழுதி காமிச்சது எந்த சிச்சுவேஷன்ல நடந்ததுன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிளிப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த நெட் போல்டெல்லாம் வந்து மேலே அடுக்கிறது, அதில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வின் பண்ணி தானே அந்த 1000 பாயிண்ட்ஸ் எடுத்து 9 செகண்ட்ஸ்குள்ளே போய் துணி எடுத்துட்டு வரணும்னு ஒன்று நடந்தது. அந்த டாஸ்க்ல வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நல்லா தான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பிக் பாஸ் டீமுக்கு எடுத்துட்டு வர பட்சத்தில் அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு பிக் பாஸ் வந்து கத்தினாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் தப்பா அந்த 1000 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு சொன்னால் நீங்கள் 4000 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு வந்தீங்க. அப்போ நான் சொல்றது ஒன்று உங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடுவீங்களா? இவங்க நல்லவங்க ப்ளே பண்ணுறாங்களே. கனி சபரிலாம் வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஆறில் இருக்கவங்களாம் நாங்கள் வந்து பவரை காமிச்சு ப்ளே பண்ணலை, நாங்கள் நல்லவங்க கேம் தான் ஆடுறோம், நாங்கள் எவ்வளோ நியாயமாக இருக்கோம் அப்படின்னும் போது அப்போ அந்த கனியக்கா இவங்க சொல்கிறாங்கல்ல, கனியம்மா உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன்னா உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துட்டு வரீங்க, அவங்க சொன்னதாவே இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு மூளை இருக்குல்ல, நீங்க எதுக்கு தனியா ஒரு ரூல்ஸ் போடுறீங்க? கிச்சனுக்கு பிக் பாஸ் வீட்டில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க பவரை காட்டலான்னு ஒன்று இருக்குன்னா கிச்சனுக்கு வரணும் வரக்கூடாதுன்ற ரூல்ஸ் யார் போட்டது? கனியக்கா தலைமையிலையோ இல்லை கனியக்கா குரூப் வந்து கிச்சனில் இருக்கிறதுனாலையோ அந்த ரூல்ஸ் தானே அது. இப்போ இப்பயுமே பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போடுறாருன்னா நீங்கள் அதுக்கு எதிராக எல்லா கூட ஒத்துமையாக இருக்கணுன்ற மாதிரி எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திக் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்கோ சேர்த்து எடுத்துன்னு வந்து நீங்கள் பல்ப் வாங்கினீங்கன்னா அது இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல தெளிவு, அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்ததால நம்மளுக்கு கொடுத்தாங்க, நம்மளுக்கு எடுத்துட்டு வரணுன்றது அவங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது 4000 பாயிண்ட்ஸ் ஆனோடனே பிக் பாஸ் என்ன சொல்றாரு, ரூல்ஸ் மீறிட்டீங்க, இப்போ நீங்கள் எடுத்துட்டு வந்ததில் பிக் பாஸ் டீம் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னா அப்போ மெஜாரிட்டி இவங்க எடுத்துக்கிறாங்கல்ல 650 இவங்க எடுத்துட்டு அவங்க 350 தான் கொடுக்குறாங்க. அதுதான் சபரிக்கு வந்துருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க என்ன பேசுறாங்க, நாங்கள் வந்து இந்த கேமா நினைச்சு ஆடல, நல்லது நினைச்சு ஆடணும், இனிமேல் நாங்களும் கேமா பார்க்குறோன்னா உங்களை யார்ப்பா நல்லது நினைச்சு ஆட சொன்னா? நல்லது நினைச்சு ஆடுற நீங்க தான் 7 ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை மட்டும் கார்னர் பண்றீங்களா? அதுலயும் கனி வெளியில இருக்கிற விஷயத்தையும் உள்ள பேசுறாங்க. நான் பர்சனல் பேசக்கூடாதுன்றதுக்காக பேசல, அரோரா பத்தி பர்சனல் பேசல, கமருதீன் பத்தி பர்சனல் பேசல, இல்ல அவங்களுக்கு 1008 பர்சனல், ஏன் கலை பத்தி பர்சனல் பேசல, திவாகர் பத்தி பர்சனல் பேசல, கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பாக்குறேன். அங்க பச்சையா வந்த கனியக்கா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வெளில நெகட்டிவா இருக்கு, இன்னும் தான் நெகட்டிவ் போகுதுன்னா அப்ப நீங்க என்ன ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல வரீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வெளில நெகட்டிவா இருக்கு, அதை இன்னும் நான் உள்ள வந்து ஜாஸ்தியாக்கி நான் ஹீரோயிசம் ஆயிடுவேன், நான் வந்து என்ன வந்து நல்லவளா காட்டிக்குவேன், நீங்க ஒரு கேம் ஆடுறீங்கல்ல. அப்ப அந்த பொண்ணுக்குமே உள்ள வெளியில யார் எப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, அந்த விதத்துல இவங்க என்ன அட்டாக் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவ திருப்பி ஒன்று கொடுக்குறாள். அப்போ நீங்க ஒன்று ஸ்டார்டிங்கே ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணே ஒரு கண்டஸ்டன்ட்டா பார்த்து வெளி விஷயம் வெளியில இங்க நீயும் கேம் ஆட வந்திருக்க, நானும் கேம் ஆட வந்திருக்கேன், 2 பேரும் ஈக்குவல் கண்டஸ்டன்ட் நீங்க ட்ரீட் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்படி ட்ரீட் பண்ணல? உங்களுக்கு அல்லக்கைங்களா, உங்களுக்கு ஜாலரா போடுறவங்களெல்லாம் நீங்க ஈக்குவலா பண்றீங்கல்ல. அப்போ இதே திவாகர் போன வாரம் வந்து உங்களுக்கு நல்லவரா தெரிஞ்சாரு, இந்த வாரம் தப்பா தெரியுறாருன்னா, ஏன்னா இப்போ அவங்க காம்ப்ரமைஸ் நான் கேட்கிற திவாகர் ஓட்டுக்காக தான் பாரு போய் உட்காந்துருக்கானா? அப்போ கனி ஓட்டுக்காக உள்ள யாருமே உட்காரலையா? கனி குரூப்பிசம்குள்ள 7-8 ஓட்டு இருக்கே, அதுக்காக தான் கனியக்காவை எதிர்க்கவே கூடாதுன்னு சுபிக்ஷா ஒரு சைலண்டா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த டாஸ்க்கு வந்து போய் சுபிக்ஷா வியானா அரோரா போய் செஞ்சாங்கன்னு சொல்ற இடத்துலயுமே இவங்களுக்குள்ள ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது லைவ்ல. யார் போலாம் அந்த வந்து 500 கொடுத்துட்டாரு பிக் பாஸ், ரைட்டுங்களா? இன்னைக்கான டாஸ்க்ல பிக் பாஸ் வீடு தான் வின் பண்ணாங்க. அந்த பிசிக்கல் டாஸ்க் நடந்ததுன்னு போது அதுல ரியலா நடந்தது வினோத்தோ துஷார்தோ மட்டும் தான் நடந்தது. இந்த கெமியை வின் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ரம்யா அது ஒரு விஷயம் ஓகே சண்டை போட்டாங்க, கொஞ்சம் எஃபோர்ட் ரம்யாவும் போட்டாங்க, ஆனா ஃபுல்லா துஷார் கொடுத்த எஃபோர்ட்டுக்கோ வினோத் கொடுத்ததோ பர்சனலா கரெக்டா அது ரொம்ப, அதனால வியானா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வந்து பார்க்கவே பயமா இருந்தது அவங்க 2 பேர் சண்டை. அது அப்போ எஃப்ஜே வின் பண்ற அளவுக்கு கமருதீனுக்கு பிசிக்கல் பவர் இல்லையா? சும்மாவே ஓங்கிட்டு வருவாரு, அவன் ஒரு கை தட்டுனா அவன் எஃப்ஜே விழுந்துருவான். அதுக்கு எதுக்கு அவ்வளவு சீன் போட்டீங்க? ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நேத்து பாரு வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க அது பிக் பாஸ் வீட்டுல வந்து தோத்து போன அந்த ஃபிளிப் கேம்க்கு இன்னைக்கு கெமியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? அப்போ வந்து கெமியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க ஒண்ணு பண்ணீங்க, ஓகே அது பிசிக்கல் எஃபோர்ட்டாவே இருக்கட்டும். அப்ப நீங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி, ஏன்னா நேத்துல இருந்து அந்த பொண்ணு டவுனா இருக்கும். நான் அகைன் சொல்றது என்னன்னா, நேத்து வந்து அந்த ஃபிளிப் பண்ற அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிளிப் பண்ற டாஸ்க்ல அந்த போல்ட்ல பாரு வந்து பண்ணலன்றத எல்லாருமே அங்க வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் இன்னைக்கு பாரு அங்கங்க
உட்காந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. லைவ்ல இது வந்துச்சு, 1 hourல வரல. கெமி கிட்ட உட்காருவாங்க, துஷார் கிட்ட உட்காருவாங்க, வியானா கிட்ட உட்காந்து நேற்று பாரு தோத்துட்டாங்க. ஏங்க அது குரூப் ஆட வேண்டிய கேம் தாங்க. அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் எஃபோர்ட் போட்டு ஆடும்போது அந்த குரூப் வின் பண்ணுதா இல்லைன்றது இருக்கும். பாரு எஃபோர்ட்டே போடலாங்கிற மாதிரி நேற்று எல்லாரும் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அது சிரிச்சிட்டே சொல்கிறதுனால அந்த பொண்ணோட வழி உங்களுக்கு புரியலையா, இல்லை அதையே நீங்கள் வெப்பனை கையில் எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல. நான் எஃபோர்ட் போட்டேன் வெளில வரும்போதே வந்து அது எல்லாருமே இப்போ வந்து டாஸ்க் ஓகே என்னோட எஃபோர்ட் போட்டேன், ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்றது இருக்கும். அவங்க போட்டாங்க ஆனால் முடியல, இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த ஒரு குரூப்பாக பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் கைண்டாக வந்து அந்த ஒரு சாஃப்டாக கொண்டு போகிறதுக்குன்னா பொண்ணு வெளில வரும்போது யாருமே அது ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எல்லாம் இருந்தீங்க. அப்போ அதில் அந்த பொண்ணுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் வெளில வரும்போது எல்லாரும் அப்படி சொல்லும்போது இன்னைக்கு துஷாரும் அந்த கேமை வின் பண்ணாம தான் வந்தார். வினோத் வெஸ் துஷார்னு வரும்போது அப்போ நான் வந்தோடனே நீ வந்தோடனே எல்லாருக்கிட்டே சாரி கேட்டடா, அவன் மேபி நானும் நேற்று அப்படி கேட்டு இருக்கணுமோ, ஏன்னா நான் கேட்கலான்னு வந்தா கூட வரதுக்கு முன்னாடி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கெமி பேர் தான் வின் பண்ணியிருப்பா, கெமி பேர் தான் வின் பண்ணியிருப்பான்னு ஒன்று சொல்லும்போது நாங்கள் எஃபோர்ட்டே போடாத மாதிரி ஒன்று இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா அந்த எஃபோர்ட்னா. நான் ஆல்ரெடி சொல்கிறேங்க, அந்த ஃப்ளிப் பண்ணுறது ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது. அது ஒரு நேக்கு ட்ரிக் இருக்குது. கேரம் போர்டு ஆடுறவங்களுக்கு அது நல்லா வரும். அதே மாதிரி இந்த லோக்கலாக இந்த கல்லாங்கோல் ஆடுறாங்கல்ல, இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லாங்கோல் ஆடுறது, கேரம் போர்டு ஆடுறது, அந்த கில்லி ஆடுறது, இவங்களுக்கு அது கரெக்டாக வரும். வினோத் அப்படிப்பட்ட ஆள் தான். அவர் கேரம் போர்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிடுவார். எஃப்ஜே நம்மளுக்கே தெரியும் ரவுடி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க மாட்டார், வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஷன்ஸும் வேணும், இல்லைன்னு சொல்லலை. பாரு கிட்ட அந்த பேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த டெக்னிக்கு நேக்குன்றது வினோத்துக்கோ தெரியும், எஃப்ஜிக்கோ தெரியும். அப்படின்னும் போது அவங்க ஆனால் கஷ்டப்பட்டு அவங்க அந்த எஃபோர்ட்டை போட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு சோறு கிடைச்சா என்ன, என் டீம் கிடைச்சலன்னா எனக்கு என்ன அப்படின்னு ஆடல. அட்லீஸ்ட் அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எஃபோர்ட் போடணுன்றதுல அவங்க தெளிவாக தான் போட்டாங்க. அவங்களால முடியல. அப்போ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே யாருமே இல்லை. அந்த பொண்ணு அஃபன் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணு வெளில வரும்போதே ஒரு மாதிரி பேசணுன்னு அந்த பொண்ணு டவுன் ஆயிடுச்சு. கெமி போயிருந்தா வின் பண்ண, நீங்கள் அந்த பொண்ணு பண்ணலாங்கிறத கூட பேசினா தப்பு இல்லை. இவ போயிருந்தா வின் பண்ணியிருப்பா, அவ போயிருந்தா வின் பண்ணியிருப்பான்னு நீங்கள் பேசுறது இருக்குல்ல. ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு, அது இன்னும் அஃபண்ட் ஆகணும்னு அந்த பொண்ணு அந்த ஆதங்கத்தை எடுத்துட்டு வந்தா இந்த கமருதீன் இருக்கான்ல, இந்த இவனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் இருக்கால அவங்ககிட்ட வந்து இல்லடா நான் போட்டேன்டா, நான் யாருமே அதை கன்சிடர் பண்ணல, நான் என்ன வேல்யூவே பண்ணல, என்னோட எஃபோர்ட்னும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மேட்ச் பாக்ஸ் போட்டதே பெரிய விஷயம். ப்ரெஷர்ல அண்டர் ப்ரெஷர்லாம் அந்த பொண்ணு ஆடிச்சு. போடுறது கூட அங்கே விஷயம் இல்லைங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறோம்ல, அது செம்ம ப்ரெஷர் இருக்குங்க. ஃபிசிக்கல் எஃபோர்ட்டுன்றது எந்த அளவுக்கு ப்ரெஷரோ, மென்டல் எஃபோர்ட் அதை விட டபுள் மடங்கு ப்ரெஷர். அந்த பொண்ணுக்கு அன்னைக்கான அந்த கேமில் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ப்ளஸ் இதில் தோத்துட்டா வீடியோ நம்மளை கார்னர் பண்ணுவோன்ற பயமும் இருந்துச்சு. இதை கெமி தோத்துட்டா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கிற அதே கும்பல், ரம்யா தோத்துட்டா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கிற அதே கும்பல், பாரு தோத்துட்டா பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இதை தான் வந்து அந்த சி ஷேப்லலாம் அந்த ஷேப் டாஸ்க் ஒன்று, அந்த வளைந்து ஆடுற டாஸ்க்னு ஒன்று வரும்ல, அப்பவுமே எஃப்ஜே சொல்லியிருப்பான், பாருவை வச்சுட்டு நீங்கள் வின் பண்ணது பெரிய விஷயம் தான், பாரு ஒரு டீமில் வச்சுட்டு வின் பண்ணது பெரிய விஷயம் தான், வின் பண்ணிட்டு வந்தோடனே அவன் கார்னர் பண்ணுவான். அதுக்கு பாரு திருப்பி சொன்னோடனே எஃப்ஜே சொன்னதுக்கு எவனும் வாய் திறக்க மாட்டான், ஆனால் பாரு சொன்னதுக்கு மட்டும் வாய் திறப்பானுங்க. இதுதான் இந்த வீட்டில் நடக்குது. எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை. திருப்பி ஒரு பொண்ணை கார்னர் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வலிக்க தான் செய்யுது. ஆனால் மனசாட்சி இருக்க ஒரு 4 பேர் என் வியூஸை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்காக அவங்க ஆதங்கத்தை என் மனசுலேருந்து பேசுறது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுனா அதுக்காக பேசுகிறேன், அவ்வளோதான். அப்போது அந்த விஷயத்தை தான் கமருதீன் கிட்ட அந்த பொண்ணு ஷேர் பண்ணிட்டு இருக்குன்னா, அப்போ அந்த பொண்ணு எமோஷ்னலாக டவுனாக இருக்கிற அந்த டைமை யூஸ் பண்ணி இவன் கையில் எழுதி காட்டுறான். அந்த பொண்ணு வேணா தோழர் பவுண்டரி செட் பண்ணிக்கலாம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது திவாகர் கிட்ட வந்து அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுது. ஏன் கேமரா முன்னாடி பதிவு பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நான் கேட்குறேன், இது ஒரு ஷோ. இதில் நீங்கள் கொஞ்ச நாளே ஊதி பெருசு ஆக்கிடுவீங்க சோஷியல் மீடியாவில். ஒன்று ஏற்கனவே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நான் பேர் சொல்லலாம் விரும்பல, ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு சிங்கருக்கும் நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி எடுத்து வச்சுருப்பீங்க? சியில் நடக்கிற ஒரு ஆக்டர், சியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பொண்ணு ஆக்ட்ரஸும், அதுக்கப்புறம் அந்த ஒரு மியூசிக் டைரக்டர், வியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மியூசிக் டைரக்டரையும் நீங்கள் இன்னி வரைக்கும் யார் சரி தப்புன்ற விஷயத்துக்குள்ளேயே போகலை. அந்த ஒரு பொண்ணுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்தே வைக்கப்படலை. அப்படின்னும் போது அந்த பொண்ணு அடி 4 வருஷமாக சினி ஃபீல்டில் அடிச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு தான் அந்த பொண்ணு கொஞ்சமாக தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணுது. அன்றைக்கி அடிக்கும்போது ஒரு பெரிய கும்பலே இந்த பக்கம் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னமும் நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக வராத இடத்துல அப்போது இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக நிறைய வம்ப விலை கொடுத்து வாங்குச்சிங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், கேம் பண்ணுறேன், நிறைய வம்ப விலை கொடுத்து வாங்குச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் கவனிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்ற இடத்துல திவாகர் கிட்டேயும் சரி கமருதீன் கிட்டேயும் சரி இல்லைனா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த பொண்ணு பவுண்டரி செட் பண்ணுது. ஆனால் எதிர்க்க இருக்கவங்க கிட்ட அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்குது. வெறும்னே கழுவுற மீனில் நழுவுற மீனா அந்த பொண்ணு அதை சொல்லுது. அதை நானுமே தப்புன்னு